அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடல்ஸ் இந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको नमस्कार. गोल्ड मेडल्स हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कचडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आज का कार्यक्रम कवि गण कृपा इस शीर्षक के अंतर्गत उपन्यास सम्राट प्रेमचंद कुरुत निम्बला उपन्यास के बारे में, उसके कुछ पात्रों के बारे में हम आज विचार विमर्श करने वाले हैं. कृपया जो छात्र विशारद दक्षिण भारत की विचार सभा के विशारद पूर्वाध परीक्षा में शामिल होने वाले हैं, उनके लिए ये बड़ा लाभदायक रहेगा. कृपया आप लोग इसका फ़ायदा उठाएं. இன்றைய தலைப்பு கவிகண கிருபா என்னும் தலைப்பு. இந்த தலைப்பிலே நாவல் உலக சக்கரவர்த்தி பிரேம்சந்த் அவர்கள் இயற்றிய நிம்மலா நாவலில் சில பாத்திரங்களை பற்றி இன்றைக்கு ஆராயிருக்கிறோம். இந்த பகுதியானது தக்ஷிண பாரத் இந்தி பிரச்சார சபா சென்னை, திருச்சி இதனுடைய விஷாரத் பூர்வாத் தேர்வு எழுதப் போகின்ற மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே அனைவரும் அறிந்து கேட்டு பார்த்து பயன்பெற அன்போடு அழைக்கின்றேன். இன்னும் ஒரு சிறு தகவல். எதிர்வரும் 2022 ஆகஸ்ட் தேர்வுகளுக்கான பரீட்சை முதல் பிரவீன் உத்தராவது வரைக்கான மாதிரி வினாத்தாக்கள் ப்ரீடெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் அச்சடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. தேவைப்படுவோர் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றேன் என்று நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். ஜியாராம் आमुख निम्बला उपन्यास सम्राट मुंशी प्रेमचंद कुरुत प्रसिद्ध उपन्यास है. प्रस्तुत उपन्यास के सारे पात्र ऐसे लगते हैं जो हमारे आमने सामने से निकलते हों. இந்த நாவலுடைய எல்லா கேரக்டர்ஸும் நம்ம கண்முன்னாலேயே வந்து போவதை போல நமக்கு தோன்றுகின்றன. मातृहीन जियाराम निम्बला उपन्यास के गौण पात्रों में एक है. जियाराम निम्बला நாவலுடைய முக்கியத்துவம் அல்லாத கேரக்டர்களே ஒன்று. ये वकील तोताराम का मझला पुत्र है. இவன் वकील तोतारामुடைய நடுமகன். वो मातृहीन है, தாய் இல்லாதவன். वो सरल बालक है. அவன் மிகுந்த எளிமையான பையன். वो मनमानी करने वाला भी है. அவன் தனக்கு மனதுக்கு பிடித்த செய்பவன். मनमानी करने वाला மனம் போன போக்கிலே போவான். विमाता निम्बला से वो मातृ प्रेम को पाता है. தன் சிற்றன்னை நிம்லாவிடம் அவன் தாய் அன்பை பெறுகிறான், தாய் பசத்தை பெறுகிறான். कुसंगति तीय नट्पु कूड़ा नट्पु. जियाराम कुसंगति में पढ़कर चरित्रहीन बन जाता है. जियाराम कूड़ा नट्पिले சேர்ந்து தீயவர் நட்பிலே சேர்ந்து அவன் ஒழுக்கம் அட்டவனாக மாறிவிடுகிறான். वो अपने घर में ही चोरी करता है. அவன் தன் வீட்டிலேயே திருடுகிறான். अपने घर में ही चोरी करता है. निम्बला की ममता से वो जेल से छूटता है. ஆனால் நிம்லாவுடைய தாய் பாசத்தினால் அவன் சிறையிலிருந்து விடுதலை பெறுகிறான். आत्माभिमानी தன்மானமிக்கவன். जियाराम आत्माभिमानी भी है, तन्मान உள்ளவன் கூட. गहनों की चोरी से वो आत्मग्लानि से पछताता है. நகைகளை திருடிய காரணத்தால் அவன் தன் மீதே கொண்ட சுய விருப்பினால் மிக வருந்துகிறான்.
परिस्थिति उसे आत्महत्या कर लेने पर मजबूर करती है. சூழ்நிலை அவனை தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்குகிறது. சூழ்நிலை அவனை தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்குகிறது. दुर्भाग्य. सुव्यवस्थित परिवार ही सुखी परिवार है. நன்கு நிர்வகிக்கப்பட்ட குடும்பம்தான் சுகமான குடும்பம். சுவ்யவஸ்தித் பரிவார் ஹி சுகி பரிவார் ஹை. நன்கு நிர்வகிக்கப்பட்ட குடும்பம்தான் சுகமான குடும்பம். बच्चों का दिल निर्मल होता है. பிள்ளைகளுடைய உள்ளம் வந்து தூய்மையாக இருக்கும். व्यवस्थाहीनता, गरीबी, लापरवाही, वात्सल्य रहित पिता आदि चीज़ें बच्चों के पवित्र हृदय को कलंकित कर देती हैं. व्यवस्थाहीनता நிர்வாகம் சரியில்லாமை, நிர்வாக திறனற்ற ஒரு குடும்பம். அதுக்கடுத்தது வறுமை, அதுக்கடுத்தது அலட்சியம், அப்புறம் பாசம் இல்லாத தந்தை, வாசலை ரகித்த பிதா, வாசமில்லாத தந்தை ஆகியவெல்லாம் குழந்தையுடைய புனிதமான இதயத்தை कलंकपटना कलंकित करती हैं. व्यवस्थाहीनता, गरीबी, लापरवाही, वात्सल्य रहित पिता आदि चीज़ें बच्चों के पवित्र हृदय को कलंकित कर देती हैं. इसी कारण वे बुरी राह अपनाते हैं. இந்த காரணத்தை தான் அவர்கள் தவறான பாதையை மேற்கொள்கிறார்கள். ये उनका दुर्भाग्य है. இது அவனுடைய दुर्भाग्यம்தான், दुरदृष्टம்தான். प्रेमचंद ने ऐसे भाग्यहीन चरित्र का सुंदर नमूना जियाराम पात्र के द्वारा समाज के सामने रखा है. प्रेमचंद இப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டக்கட்டையான, அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு கேரக்டரை, அதுக்கான அழகிய முன்மாதிரியை ஜியாராம் கேரக்டர் மூலமாக நம் முன்பாக வைத்திருக்கிறார். समाज के सामने रखा है. बाल चंद्र सिन्हा अगला कैरेक्टर है. बालचंद्र सिन्हा आमुख निम्मला उपन्यास का गौण पात्र है. बालचंद्र सिन्हा व्यवहार कुशल, நடைமுறை அறிவு மிக்கவர். वे आयकारी विभाग के अफसर हैं. அவர் வருமான வரி துறையிலே ஒரு பெரிய அதிகாரி. ஆயக்கார் விபாகனா வருமானத்துறை, வருமான வரித்துறை. பால்சந்த் சின்ஹா व्यवहार कुशल हैं. நடைமுறை அறிவு மிக்கவர், உலக அனுபவம் மிக்கவர். रिश्वत लेना, मुफ्त की शराब पीना, चापलूसी करना, आत्मप्रशंसा की डींग मारना आदि से उनकी अपार कठोरता, व्यवहार कुशलता का परिचय मिलता है. रिश्वत लेना, லஞ்சம் வாங்குவது ஏனென்றால் சாதாரணமாகவே வந்து அரசு அலுவலகம் என்றால் இது சகஜம். ஆனால் இது வருமானத்துறை அலுவலகம். லஞ்சம் வாங்குவது, இலவசமாக அடுத்தவர்களது மது வாங்கி அருந்துவது. முஃபத் கி ஷராப் பீனா, இலவசமாக பிறரிடமிருந்து மது வாங்கி அருந்துவது. சாப்பூசி கர்னா, ஃபேக்ட்ரி, அதாவது பொய் புகழ்ச்சி செய்வது, பொய்யாக புகழ்வது, முகஸ்துதி செய்வது. ஆத்ம பிரசன்சாக்கி டீங் மானா, தற்புகழ்ச்சி செய்து கொள்வது, ஜம்பம் அடிப்பது. டீங் மானா வீண் பகட்டு, தற்புகழ்ச்சி வீண் பகட்டு ஆகியவற்றால் அவருடைய அளவில்லாத சாமர்த்தியத்தன்மையும் மேலும் உலக அனுபவம் நமக்கு தெரிய வருகிறது.
डोंगी पासांकार बोलियाना मनिदर बालचंद्र सिन्हा सफल डोंगी है வெற்றிகரமான போலியான அதாவது பாசாங்கு செய்யக்கூடிய மனிதர் बाहर से दहेज प्रथा के विरोधी बातें करते हैं வெளியிலே பார்க்கும் பொழுது வரட்சணை வழக்கத்துக்கு மாறாக பேசுகிறார் வரட்சணை வழக்கத்துக்கு எதிராக பேசுகிறார் வெளியில் परंतु अंदर से वे दहेज लोभी हैं ஆனால் உள்ளே பார்த்தால் அவர் வரட்சணை பேராசை பிடித்தவர் दहेज लोभी हैं வரட்சணை பேராசை பிடித்தவர் हृदयहीन हृदयमिल्लादवर अपने पुत्र डॉक्टर बोनमोहन व निमला की शादी दहेज के कारण रुक जाती है इवरुடைய மகன் अपने விட आपके पढ़ी उनके पढ़ी उनके पुत्र डॉक्टर बोनमोहन सिन्हा व निमला की शादी दहेज के कारण रुक जाती है இவருடைய மகனாகிய டாக்டர் போன்மோகன் சின்ஹா மற்றும் நிம்லாவுடைய திருமணம் வறட்சியின் காரணமாக நின்று விடுகிறது रुक जाती है निमला के पिता की मृत्यु पर वे समझ लेते हैं कि वहाँ से दहेज अधिक मात्रा में नहीं मिल सकता है நிம்லாவுடைய தந்தையாருடைய மரணத்துக்கு அப்புறம் அவர் புரிந்து கொள்கிறார் அங்கிருந்து வரட்சணை இனி அதிகமாக பெற முடியாது என்ற முடிவுக்கு அவர் வந்துடுகிறார் इस दहेज लोभी प्रवृत्ति की ही बोनमोहन सिन्हा और निमला के जीवन पतन का कारण बनता है இந்த வரட்சணை பேராசை பிடித்த குணம்தான் தன்மைதான் நிம்லாவுடைய வாழ்க்கை வீழ்ச்சிக்கும் காரணமாகிறது நிம்லாவுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கும் காரணமாகிறது इस प्रकार वे हृदयहीन भी हैं இவ்வாறாக அவர் இதயம் அற்றவரும் கூட इस प्रकार கிருப்பன் இவ்வாறாக ஒரு கஞ்சனாகும் கிருப்பன்னா கஞ்சன் हंसी मजाक की मूर्ति எப்போ பார்த்தாலும் இல்லை யாரையானாலும் சிரித்து கேர் செய்கின்ற ஒரு உருவமாகவும் ஹிருதயஹீன இதயமற்றவராகவும் டோங்கி பாசாங்காரராகவும் பகட்டுக்காரராகவும் चापूस फ्लैटरी பொய் புகழ் செய்பவராகவும் आदि के रूप में बालचंद्र सिन्हा का चरित्रचित्रण हुआ है இவருடைய கேரக்டர் இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது रंगीली बाई निम्मला उपन्यास का गौण स्त्री पात्र रंगीली बाई निम्मला நாவலுடைய முக்கியத்துவம் அல்லாத ஒரு சின்ன லேடி கேரக்டர் தான் रंगीली बाई और सरकारी अफसर बालचंद्र सिन्हा की पत्नी है அவள் அரசு அதிகாரி बालचंद्र सिन्हाவுடைய மனைவியாவார் டாக்டர் बोनमोहन सिन्हा की माँ है डॉक्टर बोनमोहन सिन्हा तायुम आवार उसके चरित्र की विशेषताओं पर प्रकाश डालेंगे इवरुடைய கேரக்டர் சிறப்புகளை பற்றி நாம் சற்று பார்ப்போம் व्यवहार कुशलता उलग அறிவு நடைமுறை அறிவு பொது அறிவு रंगीली बाई पढ़ी लिखी औरत नहीं है रंगीली बाई படித்த பெண் அல்ல अनएजुकेटेड फिर भी वो व्यवहार कुशलता இதெல்லாம் இருந்தாலும் அவரிடம் நடைமுறை அறிவு உலக அனுபவம் நிறைய இருக்கிறது दहेज लोभी வரட்சணை பேராசை பிடித்தவர் वो दहेज लोभी है இவரும் வரட்சணை பேராசை பிடித்தவர் தான் स्वभाव से ही सरकारी अफसर की स्त्रियां धन लोभी होती ही हैं இயல்பாகவே அரசு அதிகாரிகளுடைய மனைவிகளெல்லாம் எப்போதுமே கொஞ்சம் பணப்பேராசை பிடித்தவர்கள் அரசு அதிகாரிகளுடைய மனைவிகள் பெரும்பாலும்
பணப்பேராசை பிடித்தவளாக இருப்பார்கள், அது இயல்பு. ரங்கீலி பாயி இஸ்கா அப்பவாத் வழி ஹை. ரங்கீலி பாயி இதற்கு விதிவிலக்கு அல்ல, எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு அல்ல. அவளும் பணப்பேராசை பிடித்தவள் தான். अपने बेटे के लिए दहेज अधिक वसूलने का वकील उदयभान लाल की बेटी विमला से शादी पक्की करती है. தன்னுடைய மகனுக்காக வரட்சணை அதிகம் வாங்குவதற்காகவே வக்கீல் உதயபான் லாலுடைய மகள் விமலாவோடு திருமணத்தை உறுதி செய்கிறாள். ஷாதி பக்கி கர்த்திகை, திருமணத்தை உறுதி செய்கிறாள், திருமணத்தை நிச்சயம் செய்கிறாள். परंतु वकील के मरने पर इस ख्याल से कि दहेज वहाँ से नहीं मिलेगा, शादी का रिश्ता तोड़ देती है. ஆனால் வக்கீல் அவள் இறந்த காரணத்தால் அங்கிருந்து வந்து வரட்சணை அதிகமாக வாங்க முடியாது என்ற எண்ணத்தோடு அவள் திருமண உறவை முறித்து விடுகிறாள். ஷாதி கா ரிஷ்தா தோல் தேத்தியே, திருமண உறவை முறித்து விடுகிறாள். சரி, பிராச்சித்தம், அதற்கான பரிகாரம் இதான் அப்படின்னு சொல்லியிருக்கார். பிராச்சித்த पर निवला की माँ की दयनीय हालत पर उसमें ममता जाग उठती है. ஆனால் நிம்னாவுடைய தாயினுடைய பரிதாப நிலைமையை பார்த்து அவளுக்குள்ளே தாய் பாசம் பிடித்தடைகிறது. ஆனால் நிம்னாவுடைய தாயினுடைய பரிதாப நிலைமையை பார்த்த உடனே அவளுக்குள் இருந்த தாய் பாசம் விழித்தெழுகிறது. वो निमला की बहन कृष्णा की शादी अपने छोटे बेटे से करा देती है. அவள் நிம்லாவுடைய தங்கை கிருஷ்ணாவின் திருமணத்தை தன்னுடைய இளைய மகனோடு முடித்து வைக்கிறாள். इस प्रकार वो अपने करतूत का प्रायश्चित करा लेती है. இவ்வாறாக அவள் தன்னுடைய தவறான செயலுக்கு பரிகாரம் தேடிக்கொள்கிறாள். கர்த்தூத்னா தவறான செயல், பிராயச்சித்தனா பரிகாரம் தேடிக்கொள்கிறாள். पंडित मोटेराम पुरोहित ஒரு புரோகிதர் पंडित मोटेराम निमला उपन्यास का एक गौण पात्र है. இந்த நாவலில் ஒரு ஸ்மால் சின்ன कैरेक्टर. वे विवाह दलाल के रूप में हमारे सामने आते हैं. இவர் ஒரு திருமண புரோக்கராக, விவாஹ் தலால் திருமண புரோக்கராக நம் கண்முன்னே வருகிறார். திருமண தரகராக சொல்லலாம், கல்யாண தரகராக வருகிறார். பரிஷ்ரமி வ ஈமான்தார், உழைப்பாளி ஆனால் நாணயம் உள்ளவர். இப்படியே பரிஷ்ரமி ஹை, அவர் மிகப்பெரிய உழைப்பாளி. ஈமான்தார் भी हैं, நாணயம் உள்ளவரும் கூட. वे उदयभान लाल की विधवा पत्नी कल्याणी का उद्धार करने का प्रयास करते हैं. அவர் உதயபால் லாலுடைய விதவை மனைவி கல்யாணி, நம்மளுடைய அம்மா கல்யாணியை வாழ வைக்க அதுக்காக வேண்டிய முயற்சிகள் செய்கிறார். பிரயாஸ் கர்த்தே, முயற்சிகள் செய்கிறார். வாக் சதுர், பேச்சிலே வல்லவர், நாவன்மை படைத்தவர். இப்படி वाक चतुर भी हैं, அவர் சிறந்த பேச்சாற்றல் மிக்கவர். अपनी इसी वाक चतुरता से विमला और डॉक्टर बालचंद्र सिन्हा की शादी बोनमोहन सिन्हा, बालचंद्र बोनमोहन सिन्हा தன்னுடைய இந்த வாக்கு திறமையின் காரணமாகத்தான் நிமலாவுக்கும் டாக்டர் போன்மோகன் சின்ஹாவுக்கும் திருமணத்தை அவர் உறுதி செய்கிறார், நிச்சயிக்கிறார், உறுதி செய்கிறார். उदास वर्तम, परंतु निमला का विवाह
தோதாராம் கே சாத் ஹுவா. ஆனால் நிர்மலாவின் திருமணம் வந்து தோதாராமோடு நடைபெற்றது. इससे वे बड़े उदास होते हैं. இதனால் அவர் மிகவும் வருந்துகிறார். முஃபத் கோர் சாதாரண சொல்லுவாங்க, கிராமத்தில் சொல்லுவாங்க ஓசிமாங்க. 53 மாதம் பேர் ஓசிமாங்க. இருந்தாலும் ஓசியிலே சாப்பிடக்கூடியவர், ஓசியிலே வாங்கணும் அந்த மாதிரி. ஆனால் முஃபத் கோர்னு சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் இலவசமாகவே பெறக்கூடியவர். பொதுவாக அவங்க அப்படி இருப்பாங்க, பிறகுலாம் அப்படி இருப்பாங்க. வே முஃபத் கோர் பி ஹை, எதை வேணுமாலும் இலவசமாக பெறக்கூடியவர். சாத்தி அதே நேரத்தில் சாப்லூஸ் பி ஹை, முகசு செய்வதும் கூட, ஃபேக்ட்ரி பண்ணுறதும் கூட. என்றால் அந்த முகசு செய்தால் தான் அவர் ஃப்ரீயாக சாப்பிட முடியும், இல்லை முடியாது. எதையும் ஃப்ரீயாக வாங்க முடியும். ஒருத்தரை வந்து முகசு செய்யாவிட்டால், முகஸ்துதி செய்யாவிட்டால், பொய்யாக புகழாவிட்டால் அவரிடம் வந்து இலவசமாக எதையும் நாம் பெற முடியாது என்ற கருத்தை அவர் நன்றாக தெரிந்தவர். அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடியவர். अपनी चापलूसी के कहार को अपना विश्वास पात्र बना लेते हैं. தன்னுடைய அந்த புகழ்ந்து பேசும் பொய் புகழ்ச்சியின் காரணமாகத்தான் வேலைக்காரர்களை கூட தன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானதாக மாற்றிக்கொள்கிறார். கஹார்னா வேலைக்காரர்கள் நோக்கம்தான். எல்லாரும் செய்வாங்க. கஹார்னா வேலைக்காரர்களை கூட தன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவளாக அவர் ஆக்கிக் கொள்கிறார். சாதி ஹல்வாய்க்கு மிட்டாயி முஃபத் மே மில்லத்தே. ஸ்வீட் போய் அவரிடம் போகும்போதெல்லாம் இலவசமாகவே அவரிடம் இனிப்புகளை வாங்கிக்கிறார். ஹல்வாய்க்கு மிட்டாய். ஹல்வாய் என்றால் அங்கே வந்து நார்த் வந்து ஹல்வாய் என்ற வார்த்தைக்கு வந்து மிட்டாய் வரான்னு சொல்லுவோம். மிட்டாய் கடைக்காரன், ஸ்வீட் ஸ்டால்காரன் சுத்தமாக ஹல்வாயின்னு சொல்லுவாங்க. வேறு எப்படியா இருக்கும், ஹல்வாய்க்கு துக்கான். ஆனால் ஹல்வான்றது எல்லா இனிப்பும் கிடைக்கும். அந்த கடைக்கு பேர் ஸ்வீட் ஸ்டால். நம்ம போகிறவங்க நம்ம இங்கே போகிற மாதிரி அங்கே வந்து ஹல்வாய்க்கு துக்கான் போடுவாங்க. அவனை மட்டும் வந்து இனிப்பு வந்து इलवसமாக वांग साफ्टवेयर. इस प्रकार पंडित मोटे राम का चरित्र एक साधारण समाज का जीता जागता स्वरूप है. இவ்வாறாக பண்டித் முறையினுடைய கேரக்டரானது ஒரு சாதாரணமான நாம் சமூகத்திலே அன்றாடம் பார்க்கின்ற ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு படைப்பாளன் பாத்திரமாகும். டைம்வா 23 minutes. कितना एक दो एक कृष्णा आमुक. कृष्णा निम्मला उपन्यास का गौण पात्र है. कृष्णा இந்த கேரக்டர் வந்து நிம்மலா நாவலுடைய முக்கியத்துவம் இல்லாத கேரக்டர் ஆகும். மிலன் சார் அனைவருடையும் கலந்து பழகிறவள், சோசியல் டைப் சொல்லுவாங்க. कृष्णा निम्मला की छोटी बहन है. 10 साल की सरल बालिका है. அவளுக்கு வயது 10 வயதுடைய சிறிய இளம்பெண் குழந்தை அவள். நாரி சுலப சஞ்சலதா, பெண்களுக்கே உரிய சுறுசுறுப்பு, துள்ளுகின்ற மனப்பான்மை. அல்கட்பன், பெண்களுக்கே உரிய அந்த சுறுசுறுப்பு. அல்கட்பன் செருக்குன்னு சொல்லுவாங்க. செருக்குன்னு சொல்ல அந்த கேர்ள்ஸ் கொஞ்சம் அந்த இதாக இருப்பாங்க, ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க. செருக்குன்னு சொல்லலாம், செருக்காக இருப்பாங்க. प्यार அன்பு, स्नेह பாசம் ஆதி इसमें கூட் கூட்கர் பரிவு ஆகிய பண்புகளுடன் முழுமையாக வலிய நிறைந்துள்ளன. கூட்குக்கர்னா வலிய அர்த்தம். வலிய நிறைந்துள்ளன. ஸ்ரேகஷீல் பாசம் இருந்தவள், ஒழுக்கம் இருந்தவள். अपनी दीदी निम्मला पर वो असीम प्यार बरसाती है. தன்னுடைய அக்கா நிம்லா மீது அவள் எல்லையற்ற அன்பை பொழிகிறாள்.
அசீம் பியார் பர்சாத்தி ஹை, எல்லையற்ற அன்பை பொழிகிறாள். தன்னுடைய அக்கா நிம்லா மீது அவள் எல்லையற்ற அன்பை பொழிகிறாள். बहन की शादी की बात पर वो उदास होती है. அக்காவு கல்யாணம் என்ற தகவலை கேட்டவுடனே அவள் மிக வருந்துகிறாள். ये வருகிறாள். वो कहती है, சின்ன பிள்ளை இல்லையா, वो कहती है तुम्हारे साथ मैं भी बैठी रहूँगी. நீ கல்யாணம் பண்ணி நான் உட்காந்துருப்பேன் கூட மனவரில் இருக்கிறார். तुम्हारे साथ मैं भी बैठी रहूँगी. நீ உட்கார மனவரில் நானும் உட்காந்துருப்பேன் கூடவே. इससे उसकी स्नेहशीलता का पता चलता है. அவளுடைய இந்த குழந்தை பருவம் பாசம் நமக்கு தெரிகிறது. போலி பாலி அப்பாவியானவள், போலி பாலி அப்பாவியானவள், கள்ளம் கவரம் இல்லாத, இன்னோசென்ட் சொல்லுவாங்க, கள்ளம் கவரம் இல்லாதவள், சூதுவாது அறியாதவள். निम्ला की शादी दहेज के कारण रुक जाती है तो वो मां से कहती है. நிம்லாவுடைய திருமணமானது வறட்சியின் காரணமாக நின்று விடுகிறது. அப்பொழுது அவள் அம்மாவிடம் சொல்கிறாள், அச்சா ஹோமா, நல்லா வச்சுமா, तुम रंज क्यों करती हो, நீ ஏன் வருத்தப்படுகிறாய், நீ ஏன் துயர்படுகிறாய். அக்கா நானும் ஒன்றா இருப்போம் அப்படிங்கிறா. அக்கா சொல்கிறா, கல்யாணம் அக்கா நீ அக்கா கிட்ட போடுவாங்க, இது ரெண்டு போச்சு இல்லையா, அப்போ நானும் அக்காவும் ஒன்றா இருப்போம், நீ ஏமா வருத்தப்படுற. அந்த அளவுக்கு அவள் அப்பாவித்தனமானவள். इससे उसके बोलेपन का पता चलता है. அவருடைய அப்பாவித்தனம் நமக்கு தெரிகிறது. इस प्रकार प्रेमचंद ने सीधी सादी स्ट्रेट फॉरवर्ड और நேர்மையான सहानुभूति व स्नेहपूर्ण अनुदानम वासवम मिक्क बोली भाली कन्या के रूप में ஒரு கள்ளம் குணமில்லாத அப்பாவி பெண்ணாக குழந்தையாக कृष्णा का चरित्रण किया है. कृष्णों कैरेक्टर के पढ़िருக்கிறார். इस प्रकार प्रेमचंद ने सीधी सादी सरल सहानुभूति व स्नेहपूर्ण बोली भाली कन्या के रूप में कृष्णा का चरित्रण किया. और इसके साथ आज का ये मैं अपना ये कार्यक्रम शांत करता हूँ. तो कल आपके लिए एक नए शिष्य के साथ आपसे मैं मिलने वाला हूँ. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளை வேறொரு தலைப்பிலே தங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் தங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது तंगड़ीन आर सुंदरराजन. इसके साथ त्रिपुर और मैं आपका अपना ये कार्यक्रम समाप्त करना चाहता हूँ और कल एक नए शिष्य के साथ आपसे मिलने वाला हूँ. तब तक के लिए आपसे विदा चाहता हूँ. धन्यवाद. जय हिंद.